நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஆகஸ்ட் 8 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தினமும் ஒரு வாக்கு தத்தம். இந்த ஊழியத்தின் சார்பாக இன்று கொடுத்துள்ள வசனம் சங்கீதம் 32:8. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் மனிதனை படைத்து ஜீவ ஆத்மாவாக அவர் உருவாக்கினார். ஆனாலும் மனிதனை படைத்து அப்படியே விட்டுவிடவில்லை. எப்படி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கும்போது அது ஒரு கேட்லாக் புத்தகம் வருகிறது என்பது போல அவர் நமக்கு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் சந்திரனும் சூரியனும் அவர் காட்டிய வழியில் செல்லுகிறது. ஆனால் மனிதன் மட்டும் அவர் காட்டிய வழியில் செல்லுவது இல்லை. வழி நன்மையை பெற்றுக்கொண்டு வழி மாறி செல்லுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்மேல் உன்னை கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருடைய அவரு எந்த ஒரு பிள்ளைகள் திருமண காரியமாக இருந்தாலும், பிள்ளைகள் படிப்பு காரியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடம் மண்டியிட்டு ஜெபம் செய்து அவர் பேசும் வரை, அவர் பதில் கொடுக்கும் வரை, எப்படி சூரிய வெளிச்சம் அவர் அன்று எப்படி படைத்தாரோ அதன்படியே சூரியனும் அவர் பேச்சு கொண்டு நடந்து கொண்டே அது வழியில் செல்கிறது. அதே போல் நாமும் அவர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மளை வழி நடத்தும். அவருடைய கிருபையினாலே இன்று ஜீவனோடு இருக்கிறோம். இதை உணர்ந்தோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக நம்மேல் கண்ணை வைத்து நிச்சயமாக நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் மறுவாழ்வு இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது.